இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரோட்டு கடை பக்கமாக அப்படி வாங்கி கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கு வீட்டில் பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக முட்டைக்கோஸ், குடமிளகா, கேரட், பீன்ஸ், ஒரு மிளகா, கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயத்தை இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துடுங்க. ஒரு மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன், நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம சாஸோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால ரொம்ப ஹெல்த்தியாக தான் செய்ய போகிறோம். நீங்கள் சாஸ் சேர்க்குறதா இருந்தால் காரம்லாம் அதுக்கு தக்கன பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் பண்ணி தான் செய்ய போகிறோம். அப்படின்னா தான் குழந்தைங்க வாயில் கடிபடும் போது நல்லா மசியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் வெங்காயம் வதங்கினதும் இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆக்சுவலாக ஃப்ரைட் ரைஸ்னால் எல்லாருமே ரொம்ப 90% வரைக்கும் கூட குக் ஆகாத மாதிரி தான் காய்கறியை வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு ரைஸை மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா காய்கறி நல்லாவே வெந்துடும். இப்போ 1/2 கிளாஸ் போல் தண்ணியை மட்டும் இதோடு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு வெஜிடபிள்ஸை நல்லா குக்காக வச்சுருங்க. இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நல்லா பரட்டி விடுங்க. அதில் தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு நல்லா அதில் நாங்கள் பாத்திரத்துலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் காரமாக வேணும்னா கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு நல்ல பாத்திரத்தில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனதும் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோடு கலந்துருங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா பட்டுற மாதிரி. பார்த்திங்களா, உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்தே இருக்கிறனால குழந்தைங்க சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக இது சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது மாதிரியான நிறைய ஹெல்த்தியான கிட்ஸ் ரெசிபீஸ் நிறையவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.